11வது கணக்கு y = e பவர் மைனஸ் m இன்ட்டு எக்ஸ். இப்போது yஐ எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினா சொல்லுவோம் y டேஷ்னு சொல்லுவோம், அல்லது dy பை dxன்னு சொல்லுவோம். = e பவர் எக்ஸை வகைப்படுத்தினா e பவர் எக்ஸ் தான். ஓகே சாமி. இன்ட்டு எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது எக்ஸின் அடுக்கு 1 அர்த்தம், அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து போடுங்க, அடுக்குலேருந்து 1 குறைச்சிக்கோங்க. ஓர் எம்னா m மைனஸ் m இன்ட்டு x பவர் 0 anything power of 0 equal to 1. அப்போ மைனஸ் m இன்ட்டு 1 மைனஸ் mன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு முன்னாடி எடுத்துருவாங்க கீழே மைனஸ் m இன்ட்டு இது அப்படியே முன்னாடி எடுத்துருவாங்க சாமி மைனஸ் m இன்ட்டு இ பவர் மைனஸ் எம்எக்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் m இன்ட்டு இ பவர் மைனஸ் எம்எக்ஸ் என்னன்னு சொல்லலாம், ஒய்ன்னு சொல்லலாமா? அப்போ மைனஸ் m இன்ட்டு ஒய் தான் ஆன்சர். ஓகே. ரெண்டாவது கணக்குமா y = 4 இன்ட்டு சீக்கன் 5x. இந்த 5x அப்படிங்கிறது டீட்டா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சாமி. அதுக்கு பின்னாடி எது வந்தாலும் அது டீட்டா கணக்கு தான். இப்போ 4 இன்ட்டுன்னும் போது 4 ப்ளஸ்லாம் கிடையாது, 4 இன்ட்டு சீக்கன் டீட்டான்னு அர்த்தம். அப்போ 4 இன்ட்டு சீக்கன் டீட்டாவை நான் சீக்கன் டீட்டாவை வகைப்படுத்தினா சீக்கன் டீட்டா இன்ட்டு டேன் டீட்டா, ரைட்மா? இன்ட்டு எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது 5, ஏன்னா அடுக்கு இங்கே 1 இருக்குது, 4 5 5 அடுக்குலேருந்து 1 கரைச்சா anything power of 0 equal to 1. ஓகே, அந்த இதில் தான் போட போகிறோம். இங்கே ப்ளஸ் கிடையாது, அதனால் 4 அப்படியே தான் இருக்கும். யார் ஒய்யை வகைப்படுத்தினால் ஒய் டேஷ். 4 இன்ட்டு சீக்கன் டீட்டாவை வகைப்படுத்தினா சீக்கன் டீட்டா இன்ட்டு டேன் டீட்டா. டீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கம்மா, 5x இருக்குது. ஓகே, சீக்கன் டீட்டாவை வகைப்படுத்தினா சீக்கன் டீட்டா இன்ட்டு டேன் டீட்டா இன்ட்டு எக்ஸை பொறுத்தும் வகைப்படுத்த வேண்டும். இது முடிஞ்சிச்சு. இது ஒன்று வகைப்படுத்திடணும்னா அதை நிறுத்திட்டு இன்ட்டு போட்டுக்கிட்டு எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும். அப்போ எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினா அடுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 ஓர் 5 5 அடுக்குலேருந்து 1 என்ன பண்ணணும், குறைச்சணும். அடுக்கு முன்னாடி எடுத்துன்னு வந்து போடுங்க, அடுக்குலேருந்து 1 குறைங்க. இது பிரச்சனை கிடையாது, இதை பார்க்க வேணாம். இதை எக்ஸுக்கு முன்னாடி இங்கே யார் இருக்காங்களோ எக்ஸினுடைய கெழு மட்டும்தான் பார்க்கணும், எக்ஸினுடைய அடுக்கையும் எக்ஸினுடைய கெழு மட்டும்தான் பார்க்கணும். ஸோ ஓர் 5 5 இன்ட்டு அடுக்குலேருந்து 1 கழிச்சா எக்ஸ் பவர் 0ன்னு வரும். anything power of 0 equal to 1. ஸோ இன்ட்டு 5. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு கெழுவையும் பெருக்கிக்கோங்க. y டேஷ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு சீக்கன் 5x இன்ட்டு டேன் 5x. ஓகே சாமி. இதில் சீக்கன் 5x இங்கே கூட 4 இன்ட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் என்னன்னு கூட போட்டுக்கலாம், ஒய்ன்னு கூட போட்டுக்கலாம். y இன்ட்டு டேன் 5x இன்ட்டு 5ன்னு கூட போடலாம், இல்லை 5 இன்ட்டு ஒய் டேன் 5xன்னு கூட போடலாம். ஓகே.